ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். So I drove my father. எங்க அப்பா கூப்பிட்டு நான் வந்து ஹாஸ்பிட்டல் முன்னாடி நிறுத்தினேன் காரை. இப்படி அவர் வந்து பின்னாடி அவினாஷ் வந்து தூக்கிட்டு வந்து உட்கார வச்சாரு. உட்கார வச்சுட்டு அவர் பையனை பார்க்க போயிட்டாரு. நான் இப்படி திரும்பி நிறுத்திட்டு இப்படி திரும்பி பார்த்தேன். He was dead. My father was dead. எதுக்கு இதை சொல்றேன்னா, நான் அழவே இல்லை, எனக்கு வரவே இல்லை, அழுகிய கல்லாயிட்டேன். தெரியல. நான் வந்து ஃபர்ஸ்ட் நடிக்க போனேன் இல்லையா, 3வது மாசத்துல நடிக்க போகும்போது எனக்கு ப்ரொடியூசர் வந்து புஷ்பா கந்தசுவாமி, அவங்க வந்து பாலச்சந்தர் சாரோட பொண்ணு. புஷ்பா வந்து என்கிட்ட சொன்னாங்க, வாழ்க்கையே போதும் தோண்டிடும் இந்த ஃபர்ஸ்ட் 3 monthsல, உனக்கு தோணுச்சா அப்படின்னாங்க. எனக்கு டபுள் தோணுச்சுன்னு, மத்தவங்களுக்கு சிங்கிள்னா எனக்கு டபுள் டைம் தோணுச்சு அப்படின்னு. இந்த குழந்தையால என் வாழ்க்கையே கெட்டு போச்சுன்னு தோணும் அப்படின்னாங்க. இன் மை கேஸ் இட் இஸ் an extraordinary case. எஸ், கிட்டத்தட்ட 15 வருஷம் நாங்க தூங்கலங்க. எனக்கு அழற லக்ஸுரியே இல்லாம போயிடுச்சு. எனக்கு அழுக வந்தாலும் அழ முடியாது. நான் அழுதா மத்தவங்க அழுதுருவாங்க. மத்தவங்க அழுதா அந்த நம்ம ஒரு கோட்டை மாதிரி கட்டி வச்சிருப்போம்ல, அது அப்படியே நொறுங்கிடுமே. ஒரு நாளைக்கு அவினாஷ் கேட்டாரு, இப்படியே இருந்துட போறியான்னு கேட்டாரு. எனக்கே மாட்டியா, இப்படியே தான் இருந்துருவியான்னு கேட்டாரு. சோ இந்த மாதிரி யாராவது நம்மள பேசிடுறாங்கல்ல, அப்போ பொறுத்துக்க முடியுமா நமக்குள்ள இருக்கிற. And then back to 75 என்னமோ இருந்தீங்கன்னு சொன்னீங்க. back to 75 வந்துட்டீங்களா மேம்? I came to 54. Now I am some 58 or something. இப்போ இந்த வெயிட் கெயின் பத்தி பேசும்போது, இப்போ பிரெக்னன்சி டைம்ல என்ன வெயிட் மேம் இருந்தீங்க? அதுக்கப்புறம் எவ்வளோ வெயிட் கெயின் ஆச்சு மேம்? That doctor who used to see me, I think 6th or 7th month. Why have you become so fat? She said. I said, what? No, why have you become so fat? Huh? நீ தானேமா டாக்டர், நீ தான் சொல்லணும், நீ என்ன கேக்குற? நான் சொல்றது பாடி ஷேமிங்ன்றது யார் பண்ணிருக்காங்க பாருங்க. எனக்கு அக்கம் பக்கத்துல வீட்டுல பண்ண ஓகே, டாக்டரே பண்ணிட்டாங்க. ஏமா நீ கைதான் கரைச்சி நீ தானே எனக்கு சொல்லணும் நான் எதனால குண்டா இருக்கேன்னு. அவங்களுக்கே நான் அப்படி தெரிஞ்சிருக்கேன்னா இல்ல அந்த டாக்டரே இவ்வளவு இன்சென்சிட்டிவா இருந்திருக்காங்க, அதுக்கு சொல்றேன். So after that, I must have been some 75 kilos. Body shaming ன்றதுனால சொல்றேன். My child weighed only 1.9 kilos. So can you imagine? ஒரு நார்மல் பேபி வந்து 3-4 கிலோ இருக்கணும், 2.5க்கு மேலேயாவது இருக்கணும். உங்க குழந்தை 1.9 kilos, நீங்க வந்து இவ்வளவு பெருசா உட்கார்ந்துருக்கீங்க. So can you imagine the guilt? But pregnancy weight can be lost. We have to put that little effort. அவ்வளவு அதை வந்து காரணம் காட்டி வந்து அந்த வெயிட்டை ரீட்டைன் பண்ணிக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. குழந்தை பெக்கிறதுனால குண்டு ஆர்வம் நம்ம, அது வந்து இயற்கை. அதை குறைக்க முடியாதுன்னு இல்லை, அன்லஸ் யூ ஹேவ் சம் அதர் ப்ராப்ளம். சில பேர் தைராய்டு அதெல்லாம், அது எனக்கு தெரியல. பட் இன் ஜென்ரல் யூ கேன் லூஸ் தட் வெயிட். கொஞ்சம் எஃபர்ட் போடணும். நம்ம கலாச்சாரத்துல வந்து இந்த ஃபர்ஸ்ட் 2-3 months வந்து நிறைய சாப்பாடு வேற கொடுத்துடுறாங்க. ஒண்ணு பிரெக்னன்சில தேவையில்லாத அளவுக்கு திங்க வச்சிருவாங்க. 2வது அந்த ஃபர்ஸ்ட் 2-3 months பால் கொடுக்குற பொண்ணுன்னு இன்னும் கொஞ்சம் நம்மள இது பண்ணி விட்டுறாங்க. அது வந்து ஒரு சோம்பேறித்தனமா வந்தது உடம்புல. கஷ்டம் தான். பட் we can lose that weight. அது we should lose also, I feel. அதுக்கப்புறம் கண்டிப்பா அந்த கம்மி பண்ற ஒரு ப்ராசஸ் இருந்திருக்கும் இல்லையா? அது எப்படி மேனேஜ் பண்ணீங்க? குழந்தைய பாத்துக்கணும், படம் 3 மாசத்துலயே நீங்க சீரியல் நடிக்க போயிட்டீங்கன்னு சொல்றீங்க. ஸோ ஹவ் இஸ் தட் வெயிட் லாஸ் ஜர்னி? இப்போ வெயிட் லாஸ் ஜர்னிலாம் பேர் வச்சு சொல்றாங்க மேம். Very difficult. எனக்கு அதுவும் because I had a child with problems also was very difficult. ஏன்னா எனக்கு வந்து நம்ம பாடி ஷேமிங் சொல்றோம் இல்லையா. ஒரு நாளைக்கு அவினாஷ் கேட்டாரு, இப்படியே இருந்துட போறியான்னு கேட்டாரு. எனக்கே மாட்டியா, இப்படியே தான் இருந்துருவியான்னு கேட்டாரு. சோ இந்த மாதிரி யாராவது நம்மள பேசிடுறாங்கல்ல, அப்போ பொறுத்துக்க முடியுமா நமக்குள்ள இருக்கிற அப்படியே பொங்கி எழுந்து மோட்டிவேஷன் வந்து இல்ல. நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும், ஓடணும், நடக்கணும், எல்லாம் பண்ணணும். பிரெக்னன்சிலயும் பண்ணணும், பிரெக்னன்சிக்கு அப்புறமாவும் பண்ணணும். ப்ராப்பர் ருட்டீன் ஏதாச்சும் இருந்துச்சா மேம்? டயட் ருட்டீன் ஆர் வெயிட் லாஸ் ருட்டீன் அந்த மாதிரி? ஐ எம் பேசிக்கலி a vegetarian சோபர்னிகா. அதனால எனக்கு வந்து இந்த என்ன சொல்றது, ரொம்ப வெயிட் போடுற மாதிரியான டயட் நான் என்னைக்குமே சாப்பிட்டது இல்லை. எனக்கான என்ன சாப்பாடு பார்த்தாலே வெயிட் வந்துடும், அது ஒன்றும் சாப்பிட தேவையில்லை. நான் சும்மா அப்படி பார்த்துட்டு வந்ததுனால 2 கிலோ ஆட் ஆயிடும். அதனால எனக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஐ ஒர்க் வெரி ஹார்ட். யூ ஹாவ் டு வாயெல்லாம் கட்டணும். ஆசையா தான் இருக்கும் சாப்பிடணும்னு, பட் சாப்பிடக்கூடாது.
குறைக்கணும்ன்ற டிட்டர்மினேஷன் வந்துருச்சுன்னா பண்ணிடலாம். அண்ட் தென் பேக் டு 75 என்னமோ இருந்தீங்கன்னு சொன்னீங்க. பேக் டு 75 வந்துட்டீங்களா மேம்? I came to 54. Now I'm some 58 or something. கிளாரிட்டிக்காக கேட்கிறேன் மேம். ஹெல்த் இஷ்யூ அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இல்ல. லைக் ஒரு இஷ்யூ வராதுமா, ஒரு இஷ்யூ வராது, ஓகே. ஒண்ணுமே வராது. நீங்க இந்த வெயிட்டை ரீட்டைன் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு டயபெட்டிஸ் வரலாம், ஹைப்பர் டென்ஷன் வரலாம். வெயிட்டை குறைங்கன்னு எதுக்கு சொல்றோம் நம்ம? அவங்க குண்டா இருக்கிறதுனால நமக்கு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ் இதெல்லாம் வந்து ப்ரீபோன் ஆயிடும். இப்ப இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கு, ஸ்ட்ரெஸ்ஸுக்கு இதெல்லாம் வந்து 40 வயசு 35 வயசுக்கே வந்துருச்சுன்னா லைஃப் லாங் சஃபர் பண்ணணும்ல. மேம் இப்போ ஸ்ட்ரெஸ் ஒவ்வொரு பிரச்சனைன்னு பத்தி பேசும்போது நீங்க சொல்லியிருந்தீங்க, நான் ப்ராப்பரா தூங்கி ஒரு 15 வருஷம் ஆச்சுன்னு சொல்லியிருந்தீங்க. பிகாஸ் ஆஃப் லைக் லாட் ஆஃப் ரீசன்ஸ். நமக்கு ஒரு நாள் 2 நாள் தூக்கம் இல்லைனாலே அவ்வளோதான், நம்ம கதி அதோ கதிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஹவு டிட் யூ ஹேண்டில் ஆல் திஸ் 15 இயர்ஸ் அண்ட் யூ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஒவ்வொரு ஷூட்டு, குழந்தைய பார்த்துக்கணும், அந்த ஒரு பேலன்ஸ் இருக்குல்ல மேம். ப்ராப்பர் நம்ம பாடி ரிலாக்ஸ் ஆகிறதுக்கான ஸ்லீப் நமக்கு கிடைக்கலங்கிறது இட்ஸ் நாட் அ ஈஸி திங். இது வந்து அவங்க வாழ்க்கையோட பேலன்ஸ் அவங்க மாதிரி தான் தேடிக்கணும். இதுக்கு ஒன்றும் ஃபார்முலா எல்லாம் இல்லை. அவன் விஷயத்துல வந்து எங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி கேஸ் தானே. எல்லாருக்கும் வந்து அந்த மாதிரி ஒன்றும் வாழ்க்கை இருக்கிறது இல்லையே. முதல் ஒரு 6 மாசம் தான் அந்த குழந்தைங்களுக்கு நைட் டே தெரியாது. அது வரைக்கும் தான் அம்மாவுக்கு பிரச்சனை. அதுக்கப்புறம் எல்லாம் வந்து அவங்க ஒரு குழந்தை இருக்கு அதனால நான் இப்படி இருக்கேன்னா அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. அது வந்து ஒரு 6 மாசம் அந்த குழந்தைங்களுக்கு தே ஸ்ட்ரகிள். அவங்களுக்கும் உலகம் தெரியாது, யாரும் தெரியாது. ஒரு தடவை அம்மான்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சு. தே நோ ஹூ யூ ஆர், தே நோ வாட் தி வேர்ல்ட் இஸ். அதுக்கப்புறம் இப்பெல்லாம் என்ன 1 வயசுலயே ஸ்கூல்ல சேர்த்துடுறாங்க. அதுக்கப்புறம் 5-6 வயசு வரைக்கும் வந்து ஓரளவுக்கு நீங்க பாத்துக்கணும். அதுக்கப்புறம் என் ரூம்குள்ள வரந்தா குழந்தைங்களே கேக்குறாங்க. இப்பதான் எல்லாரும் கையில ஒரு போன் வச்சிருக்காங்களே. 1 வயசு 2 வயசு குழந்தைங்க அந்த பிராம்ல உட்காந்துட்டே இப்படி போன் பார்த்துட்டே போடுங்க. ஸோ வந்து அதனால அதெல்லாம் காரணம் காட்டிலாம் நம்ம வந்து ஹெல்த் எல்லாம் நெக்லெக்ட் எல்லாம் பண்ண முடியாது, வெயிட் கெயினையும் நெக்லெக்ட் பண்ண முடியாதுன்னு எனக்கு தோணுது. பட் இன் மை கேஸ் இட் இஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி கேஸ். எஸ், கிட்டத்தட்ட 15 வருஷம் நாங்க தூங்கலைங்க. இப்போதான் ஒரு 2-3 வருஷமா வந்து ஓரளவுக்கு தூக்கம்ன்றது இருக்கு. இப்பவுமே நைட்டு இப்போ நேத்து தூங்கல. 2 மணிக்கோ 2:30 மணிக்கோ எழுந்தான். அதுக்கப்புறம் தூங்குறது. நமக்கு தூக்கம் வரதுக்கே 2 ஆயிடும். நம்ம 2:30 மணிக்கு எழுந்துட்டா என்ன பண்ண முடியும்? அதுக்கப்புறம் கூட உட்காந்துருக்க வேண்டியதான். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் தேர். ஸோ ஈச் ஒன்ஸ் லைஃப் பேலன்ஸ் வி ஹேவ் டு ஃபைண்ட். அவங்க பார்த்துக்கணும், அவங்க தேடிக்கணும். இப்போ எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், என்ன சாப்பிடணும், எக்ஸசைஸுக்கு எவ்வளவு டைம் வச்சுக்கணும், அதுக்கப்புறம் குழந்தைங்களை கொண்டு போய் ஸ்கூல்ல விடுறதா, நம்ம ஆஃபீஸ்க்கு போறதா, திரும்பி எத்தனை மணிக்கு வரோம், சாயந்தரம் வீட்டுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும், அது மாதிரி அந்த குழந்தைங்களை பார்த்துக்கணும், அவங்களை ஹோம்ஒர்க் பண்ண வைக்கணும். இதுதானே ஒரு ஆவரேஜ் லேடியோட ருட்டீன். இது வந்து அவங்களோட பேலன்ஸ் அவங்கதான் பாத்துக்கணும். அது மாதிரி அப்பா அம்மாவோட பொறுப்பு இருக்கும். அது நான் இப்போ ஐ மீன் யூ ஆர் டாக்கிங் ஆஃப் ஆல் தோஸ் டேஸ், நோ 20 years ago 30 years ago. இப்போ என்ன கேட்டீங்கன்னா நான் வந்து இப்படி உட்காந்துருவேன். உங்களுக்கு வந்து 40 தாண்டினதுக்கு அப்புறம் வந்து உடம்புல சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் தெரிய ஆரம்பிக்குது. இப்பெல்லாம் ஏர்லி மெனோபாஸ். இதுல பெரிய மெனோபாஸ்ன்னு ஒண்ணு இருக்குன்றது இப்பதான் எனக்கு தெரிஞ்சது. அதாவது எனக்கு அந்த அனுபவம் ஆனதுக்கு அப்புறம் தான். அந்த பெரிய மெனோபாஸ்ல என்ன ஆகுது? ஒண்ணு யூஆர் ஏஜிங், யூஆர் 40+ or 45+, வாட் எவர், அது ஒண்ணு. 2வது வீட்டுல அப்பா அம்மாக்கு அப்போ 70 தாண்டி இருக்கும். கரெக்டுங்களா? நமக்கும் கை கால் வலி, அவங்களுக்கு மேஜர் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ். ஓகேங்களா? இத பேலன்ஸ் பண்றது எப்படி? பண்ணி தானே ஆகணும். என் பிரச்சனையே நான் சொல்லிக்கிட்டு இருந்தா அவங்கள யார் பாக்குறது? இந்த மாதிரி நமக்கு வந்து at different stages women have different responsibilities. We have to manage. அவங்க பேலன்ஸ் அவங்க அது என்ன நம்ம மேனேஜ் பண்ண வேண்டிய விஷயம் தாங்கன்னு சொல்லும்போது, பட் அதுக்கு பின்னாடி எவ்வளோ எஃபர்ட்ஸ் இருக்குங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது அட்ரஸ் பண்ணணுங்கிறது. அதுவும் இப்போ இந்த ஜென்ரேஷன்ல ஆல் ஆர் டாக்கிங் அபவுட் இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன், அது இல்லாமல் டிப்ரெஷன், கிளினிக்கல் டிப்ரெஷன், இந்த மாதிரி நிறைய பேசும்போது இப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் இருந்தவங்க எப்படி இது கடந்து வந்திருக்காங்கங்கிற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும்ல மேம். அதுக்காக தான் கேட்டேன். போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் வந்து பாணந்தி சன்னின்னு கன்னடத்துல அதுக்கு ஒரு வேர்டே உண்டு. பாணந்தி சன்னினா, சன்னி இஸ் ஆல்மோஸ்ட் டிமென்ஷியா சொல்லலாமா, இல்ல மென்டல் இன்ஸ்டெபிலிட்டின்னு சொல்லலாமா, அப்படி கூட வச்சுக்கலாம். அது கன்னடால there's a usage called பாணந்தி சன்னி. Because what happens is when a woman goes through pregnancy and delivery, pregnancy is அது வந்து அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அது என்னன்னு தெரியும்.
அது வந்து ஒரு லைஃப் சேஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேங்களா? சந்தோஷம், குழந்தை வந்துருச்சு, ஐயோ என்னோட குழந்தை, அதெல்லாம் ஒரு பக்கம். பட் ஆஸ் அ பர்சன், ஆஸ் அ உமன், த பிசிக்கல் சேஞ்சஸ் த பாடி அண்டர்கோஸ், அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் த பாடி அண்டர்கோஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். நம்ம ஊர்ல அது பெருசா நம்ம வந்து மகத்துவம் கொடுக்கறது இல்ல. அது உட்காந்து பேசுறதும் இல்லை, யாருமே உட்காந்து இதெல்லாம் பேசுறது இல்ல. பேசணும்னு எனக்கு தோணுது. பிகாஸ் ஐ வென்ட் டு இட், ஐம் சேயிங் இட். நான் வந்து ஃபர்ஸ்ட் நடிக்க போனேன் இல்லையா, 3வது மாசத்துல நடிக்க போகும்போது எனக்கு ப்ரொடியூசர் வந்து புஷ்பா கந்தசுவாமி. அவங்க வந்து பாலச்சந்தர் சாரோட பொண்ணு. புஷ்பா வந்து என்கிட்ட சொன்னாங்க, வாழ்க்கையே போதும் தோண்டிடும் இந்த ஃபர்ஸ்ட் 3 monthsல, உனக்கு தோணுச்சா அப்படின்னாங்க. எனக்கு டபுள் தோணுச்சுன்னு. மத்தவங்களுக்கு சிங்கிள்னா எனக்கு டபுள் டைம் தோணுச்சு அப்படின்னேன். இந்த குழந்தையால என் வாழ்க்கையே கெட்டு போச்சுன்னு தோணும் அப்படின்னாங்க. ஆமா தோணுச்சுன்னா, இது வி ஹேவ் டு அட்ரஸ் தீஸ் ப்ராப்ளம்ஸ். நோ, ஏன் தெரியுங்களா? அது கத்திக்கிட்டே இருக்கும், தூங்காது. நமக்கு வந்து ஒரு தலை சீவ கூட டைம் கிடைக்காது, ஃபேஸ் வாஷ் பண்ண கூட டைம் கிடைக்காது. அந்த குழந்தையே பார்த்துக்கிட்டு இருக்கணும். ஹஸ்பண்ட் பார்த்தா அவங்க பாட்டுல வேலைக்கு போயிடுவாங்க. இன்னும் இப்பெல்லாம் தானே இந்த மெட்டர்னிட்டி எல்லாம் உட்காடுறாங்க ஆம்பளைங்க. முன்னாடி எல்லாம் அவங்க பாட்டுல வேலைக்கு போயிடுவாங்க. ஸோ யூ வில் ஃபீல் திஸ் இஸ் தி எண்ட் ஆஃப் மை வேர்ல்ட். முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். என் லைஃப் பூரா இப்படியே உட்காந்துருக்க போறேன் நான். வெளியே போக முடியாது, யார் கூடயும் பேச முடியாது, 5 நிமிஷம் போன்ல பேச முடியாது. யூனோ, those first 3 months are very very difficult. First 3 to 6 months till that child adjusts to night and day and all that. எதுக்கு இதை சொல்றேன்னா, இது வந்து எவ்ரிபடி கோஸ் த்ரூ திஸ். பட் இதை வந்து பெருசா யாரும் அதை பத்தி பேசுறது இல்ல, அதனால யாருக்கும் தெரியறது இல்ல. என்ன பெரிய நான் பெக்கலையா அப்படின்றவாங்க வீட்டுல இருக்கிற பெண்களே. நான் சொல்றேன், நாங்கெல்லாம் பெறாதுன்னு இப்ப திட்டியாப்போம் அப்படின்னு. அவங்களும் அதை அனுபவிச்சிருப்பாங்க. அந்த ஏஜ் வரும்போது அதை சென்சிட்டிவா நம்ம பார்க்கணுன்ற இது அவங்களுக்கு இருக்காது. அந்த பக்கம் அவங்களுக்கு இருக்கிறதுல பெரியவங்களுக்கு. This is an issue. Postpartum depression is an issue. It has to be addressed. Anybody can fall into it. I could have fallen into it. நான் நடிக்க போனதுனால எனக்கு தெரியல. அதுக்கு தான் சொன்னேன், எனக்கு ஒரு ரிலீஃபா இருந்தது அந்த 7-8 மணி நேரம். இதுல இருந்து வெளியே போனா அப்போ யூ கேன் கம் பேக் வித் சம் ஃப்ரெஷ் எனர்ஜி அண்ட் அட்ரஸ் இட். யூனோ, இல்லைன்னா வந்து வீட்லயே இருந்துட்டாலும் ஐயோ என்னால யோசிச்சே பார்க்க முடியல. ஒரு எந்த மாதிரியான அனுபவமா இருக்கும் பெண்களுக்கு. இது வந்து இட்ஸ் a very very difficult time. இது வந்து கரெக்டா அட்ரஸ் பண்ணணும். since you're talking, it's good you're talking. சோஷியல் மீடியால தான் இதெல்லாம் பேச முடியும். இன்னொரு விஷயம் நீங்க முக்கியமா சொல்லியிருந்தது என்னன்னா, நான் ஸ்ட்ராங்கா இல்லன்னா கூட இருக்கிறவங்க எல்லாருமே உடைஞ்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் இருந்துச்சுன்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. பட் டு ஸ்டே ஸ்ட்ராங், டு வொர்க், டு லுக் ஆஃப்டர் த ஃபேமிலி, கண்டிப்பா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது ஈஸியான விஷயம் கிடையாது. அப்போ நீங்க அழமாட்டீங்க. நான் அழுது ரொம்ப வருஷம் ஆச்சுன்னு சொன்னீங்க. இப்ப அழுதேன்னு கூட ஞாபகம் இல்லைன்னு சொன்னீங்க. நம்மளோட இமோஷன் நம்ம எப்படியாச்சும் அது வெளியே வரணுங்கிறது தானே அட் த எண்ட் ஆஃப் த டே நமக்கு முக்கியம். அது கோவமாவோ அழுகையாவோ எப்படியாச்சும் வந்துடணும். நம்ம அந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வந்துடணும் இல்லையா? பட் நீங்க அழவே இல்லைன்னு சொல்லும்போது எப்படி மேம் லைக் தனியா கூட போய் உட்காந்து மேபி ஹஸ்பண்ட் கிட்ட அவர் உடஞ்சிருவாருன்னு நம்ம யோசிக்கிறதுனால இருக்கலாம். How did you handle that, ma'am? You must see this. This is strange. I think Anni, a portion of Anni is still on YouTube. பார்க்கறவங்க பார்க்கலாம். முதல் எபிசோட் வந்து என்ன கதைன்னா, அண்ணில ஒரு டைரக்டர் எப்படி எழுதியிருந்தாருன்னா, இவ அழவே மாட்டா, இந்த கேரக்டர் அழவே அழாது, அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்ல மட்டும்தான் அழணும், அதுக்கப்புறம் அவ அழக்கூடாதுன்னு எழுதியிருந்தாரு. அந்த அவ அனுபவிக்கிற அந்த அன்பை நினைச்சு அழலாமே தவிர்த்து ஒரு பிரச்சனையை நினைச்சு அழக்கூடாது அப்படின்னு. அந்த கேரக்டர் வந்து கிட்டத்தட்ட 2 வருஷமும் நான் நடிச்சேன். அந்த 2 வருஷமும் அந்த கேரக்டர் அழவே இல்லை. இது பாருங்க, இது அப்படியே என் வாழ்க்கையோட கதையாயிடுச்சு. எனக்கு அழற லக்ஸுரியே இல்லாம போயிடுச்சு. எனக்கு அழுக வந்தாலும் அழ முடியாது. நான் அழுதா மத்தவங்க அழுதுருவாங்க. மத்தவங்க அழுதா அந்த நம்ம ஒரு கோட்டை மாதிரி கட்டி வச்சிருப்போம்ல, அது அப்படியே நொறுங்கிடுமே. அதனாலேயே அழுறது கிடையாது. அழக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டா அழறதே இல்லை, அவ்வளவுதான். யூ வில் பி சர்ப்ரைஸ்ட். ஐ லாஸ்ட் மை ஃபாதர் லாஸ்ட் இயர். அவரு நல்லா இருந்தாரு. ஒரு பாட்டுல ஒரு 11 மணி இருக்கும் நைட்டு. நான் அப்பதான் எங்கேயோ ஒரு மியூசிக் ஃபெஸ்டிவலுக்கு ஏதோ இனாகிரேட் பண்ண கூப்பிட்டுருந்தாங்க. போயிட்டு நான் வீட்டுக்கு வந்தேன். வந்து பார்த்தா அவருக்கு பயங்கரமா ஸ்வெட்டிங் இருந்தது. ரொம்ப வேர்த்து எனக்கு வந்து மூச்சு விட முடியலன்றது வந்து அவரால் சொல்ல முடியல அப்படின்னாரு. அவருக்கு எக்ஸாக்டா 8 years. இங்க எங்க வீட்டு சிச்சுவேஷன் என்ன, என் பையன் கூட யாராவது இருக்கணும்ல. ஸோ என் வீட்டுக்காரர் வர முடியாது. எங்க அம்மாக்கு 76. நான் தான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும். ஸோ ஐ செட் யூ கெட் இன் டு த கார். ஸோ ஐ ட்ரோவ் மை ஃபாதர். எங்க அப்பாவை கூப்பிட்டு நான் வந்து ஹாஸ்பிட்டல் முன்னாடி நிறுத்தினேன் காரை. இப்படி
அவர் வந்து பின்னாடி அவினாஷ் வந்து தூக்கிட்டு வந்து உட்கார வச்சாரு. உட்கார வச்சுட்டு அவர் பையனை பார்க்க போயிட்டாரு. நான் அப்படி திரும்பி நிறுத்திட்டு இப்படி திரும்பி பார்த்தேன். ஹி வாஸ் டெட். மை ஃபாதர் வாஸ் டெட். எதுக்கு இதை சொல்றேன்னா, நான் அழவே இல்லை. எனக்கு வரவே இல்லை அழுகிய. கல்லாயிட்டேன். தெரியல, கல் நெஞ்சக்காரியோ. பட் எப்பயாச்சும் எப்படி இதை வெண்ட் அவுட் பண்றது? எங்கேயாச்சும் போய் வெண்ட் அவுட் பண்ணணும். Maybe. I don't know. Or I think we 24 should. years. I think everybody should கோவமோ அழுகியோ அடக்கி வச்சுக்க கூடாது, வெளியே கொட்டிடணும். அது உண்மைதான். அது வந்து சைக்கலாஜிக்கலி அது வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணிட்டே போகும். தெரியலம்மா, எனக்கு இது வரைக்கும் எனக்கு நான் தான் சொல்றேனே, இப்போ இதை விட உங்களுக்கு வந்து நத்திங் கேன் பி மோர் ஷாக்கிங் ஆர் லைஃப் ரேட்லிங் as losing a parent and like that. No, ரொம்ப நாள் உடம்பு சரியில்லாம இருந்தாங்க, அவங்க போறாங்கன்னு நமக்கு ஒரு ஐடியாவாக இருக்கும். இது அப்படி இல்லையே, எப்படி படுத்தவர் ஏஞ்சி உட்காந்து இப்போ போலாமான்னாரு. இல்ல அவரு நான் ப்ரிப்பேரே ஆகலையே அவர் போறதுக்கு. அதுக்கப்புறம் எனக்கு அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி, எங்க அம்மாவோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் எனக்கே வந்துருச்சு. ஆனா தெரியல, எனக்கு அழுகி வரல. என்னன்னா நீங்க சொல்லியிருந்தீங்க நான் அவ்வளவு ஸ்ட்ராங்கும் கிடையாதுன்னு சொல்லியிருந்தீங்க. வெள்ளை அதெல்லாம் பொய்ன்னு நினைக்கிறேன். யாருமா ஸ்ட்ராங்? இஃப் யூர் அவ்வளவு அந்த மாதிரி ஸ்ட்ராங்கா இருந்தா அப்ப நீங்க ஒரு நடிகராவே இருக்க முடியாது. சென்சிட்டிவா இல்லைன்னா எப்படி நடிக்க முடியும்? பட் வாட் யூ வில் டூ மேம்? உங்க மூட் யூ வாண்ட் டு பி அலோன். ஆனா எனக்கு வந்து காமிங் வந்து எனக்கு கோவம் வந்துச்சுன்னா, இப்பெல்லாம் நான் வந்து யாரு முன்னாடி எல்லாம் கோவம் வரும் நிறைய, இப்பெல்லாம் கோவமே வருது இல்ல. அப்படியே வந்தாலும் வெளிப்படுத்துறது இல்ல. எனக்கு வந்து காமிங் வந்து நான் தியானம் பண்ணுங்கன்னா சொல்லுவாங்க, எல்லாருக்கும் அதெல்லாம் முடியுமான்னு எனக்கு தெரியல. ஐ ஃபைண்ட் a lot of solace in music. அவங்களுக்கு பிடிச்ச மியூசிக். இளையராஜா பிடிச்சா இளையராஜா, கேவி மகாதேவன் பிடிச்சா கேவி மகாதேவன், MS விஸ்வநாதன் பிடிச்சா MS விஸ்வநாதன், இல்ல இப்ப இருக்கிற அனிருத் பிடிச்சா அனிருத். ஏதோ ஒண்ணு ஒரு காமிங் எஃபெக்ட் வேணும்னா மியூசிக் தான் பெஸ்ட் தெரப்பின்னு. எனக்கு ரொம்ப பிடிச்சது கர்நாடிக் கிளாசிக்கல் மியூசிக். அதனால நிறைய கர்நாடிக் கிளாசிக்கல் மியூசிக். அதுதான் உங்களோட ஒரு காமிங் இது இல்லையா மேம்?